இந்த டோபமைன் வந்து எந்த மாதிரி நேரத்தில் வந்து செக்ரேட் ஆகும்? நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்தில், ரொம்ப ப்ரெஷரபுளாக இருக்கிற நேரத்தில் வந்து இந்த டோபமைன் செக்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம செக்ஸ் வச்சுக்கும் போது, இல்லைனா வந்து நம்மளுக்கு பிடிச்ச உணவை சாப்பிடும்போது, இல்லை ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நம்ம நண்பர்களை மீட் பண்ணும்போது, நமக்கு பிடிச்ச இடங்களுக்கு போகும்போது இந்த டோபமைன் வந்து செக்ரேட் ஆகும். இந்த டோபமைன் செக்ரேட் ஆகும்போது நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து நம்மளோட மெமரி பவராக இருக்கட்டும், நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவராக இருக்கட்டும், நம்மளுடைய சிந்திக்கும் திறனாக இருக்கட்டும், அது வந்து பன்மடங்கு கூடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த டோபமைனில் மைனஸ்லாமும் இருக்குது. இந்த டோபமைன் தான் நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப நேரம் உட்கார்றது, அப்புறம் வந்து இந்த பான் வீடியோஸ் பார்க்கறது, அப்புறம் இந்த பப்ஜி விளையாடுறது, நிறைய தீய பழக்கங்கள் இருக்குது தெரியுமா? ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி அடிக்ஷனுக்கெல்லாம் காரணமும் இதே டோபமைன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டோபமைனில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ இந்த கெட்டது, இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஆன விஷயம் தான் இந்த டோபமைன் ஃபாஸ்டிங், டோபமைன் டீடாக்ஸ். அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம மைண்ட் இருக்கு இல்லையா, நம்ம மைண்டு வந்து ஒரு குழந்தை மாதிரி. ஒரு குழந்தை வந்து அது பார்க்குற விஷயத்துக்குலாம் ஆசைப்படும், எல்லாத்தையுமே கேட்கும், கிடைக்கலன்னா அழ ஆரம்பிச்சிடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த தான் பார்க்குற விஷயங்கள், தான் ஆசைப்படுற விஷயங்கள் நல்லதா கெட்டதான்னு ஆராய்ச்சி புரிஞ்சிக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய நியோ கார்டெக்ஸில் இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் லோபில் தான் இருக்குது. அந்த போர்ஷன் வந்து குழந்தைகளுக்கு வளராது. அதாவது ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த போர்ஷன் கிடையாது, டெவலப் ஆகாது. அடலசன்ட் ஏஜில், அதாவது வந்து ஒரு 10லேருந்து 20 வயசுல தான் வந்து அந்த போர்ஷன் வந்து டெவலப் ஆகும். ஸோ நமக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஆனாலும் நம்ம மைண்ட் எப்படி ஒரு குழந்தை மாதிரி, அது பார்க்குற விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படும், எல்லாத்தையும் கேட்கும். ஆனால் அது கேட்குற விஷயத்தெல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் நம்ம கோல்ஸை வந்து ரீச் பண்ண முடியாது, நம்மளால் நம்மளோட ஆம்பிஷனை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மைண்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு தான் நம்ம கல்ச்சரில் வந்து ப்ராக்டிஸ் டிட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 48 நாள் விரதம்லாம் இருக்கும் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, காசிக்கு போகிறாங்க தெரியுமா? அந்த காலத்தில் வயதானவர்கள்லாம் வந்து காசி யாத்திரை போவாங்க. காசி யாத்திரை போகும்போது காசியில் கங்கையில் குளிச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை விட்டுட்டு வந்துடுவாங்க. அதாவது இப்போ போகிறவங்கலாம் வந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை விட்டுட்டு வராங்க. அது ஆக்சுவலாக கரெக்ட் கிடையாது. நான் சொல்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அது சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பழக்க வழக்கமாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் லைஃப்பில் அதை செய்யவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இந்த அதே மாதிரின்றதை விட கொஞ்சம் வேற மாதிரி இந்த சபரிமலைக்கு 48 நாள் விரதம் இருக்கும் தெரியுமா? இதுவும் வந்து ஒரு விதமான இந்த டோபமைன் ஃபாஸ்டிங் ஆர் டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 48 நாளைக்கு வந்து அவங்க வந்து விரதம் இருப்பாங்க. தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ட்ரிங்க்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களை செய்ய மாட்டாங்க.